கனடாவில் புகலிடம் கோரியவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கனடாவில் கைது செய்யப்படும் வெளிநாட்டு அகதிகளுக்கு சாதகமான வகையில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. வெளிநாட்டு புகலிட கோரிக்கையாளர்கள் குற்றவாளிகளுடன் சிறையில் அடைப்பது தொடர்பில் கனேடிய நீதிமன்றம் ஒன்று முக்கிய முடிவொன்றை எடுத்துள்ளது. 2016 ஆண்டுக்கும் 2023 ஆண்டுக்கும் இடையில் மட்டும் 8360 புலம்பெயர்ந்தோர் கனடாவின் எல்லை பாதுகாப்பு முகவரகத்தினால் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாரிய குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுடன் புகலிட கோரிக்கையாளர்கள் அடைக்கப்படுவதற்கு எதிராக பெடரல் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர ஒன்டாரியோ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் குற்றவாளிகளைப் போல குற்றவாளிகளுடன் கைவிலங்கிடப்பட்டு ஆடைகளை களைந்து சோதனையிடப்படுகின்றனர். எங்கும் செல்லவோ யாரையும் சந்திக்கவோ கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கொடூரமான குற்றம் செய்தவர்களுடன் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்று நீதிபதி பெஞ்சமின் கிளாஸ்டின் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர்ந்தோர் வழக்கு தொடர்வதை தடுப்பதற்காக பெடரல் அரசு சார்பில் சட்டத்தரணிகள் 15 எதிர்ப்புகள் அல்லது மறுப்புகளை தெரிவித்தனர். எனினும் நீதிமன்றம் அவற்றை நிராகரித்துவிட்டது. நீதிமன்றத்தின் இந்த முடிவை பாதிக்கப்பட்டவர்களும் புலம்பெயர்தல் ஆதரவு அமைப்பினரும் வரவேற்றுள்ளனர்.